கார்த்திகை தீபம் சரியில்லை. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மாயா தான் சண்முகத்தை சுட்டு கொன்னாங்கன்னு போலீஸ் ஸ்டேஷனில் நிரூபிச்சுட்டு மாயாவையும் போலீஸில் ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் பரமேஸ்வரி பாட்டியை வெளியில் கொண்டு வராங்க கார்த்தி. மாயா சரியான கோபத்தில், டேய் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா, என்னோட மகேஷையும் நீ என்கிட்ட திருப்பி கொடுக்கல, என்னையும் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு வந்து நிறுத்தி இப்போ ஜெயிலில் அடைச்சிட்டியல்ல, நான் உன்னை மட்டும் சும்மா விட்டுருவேன்னு நினச்சிடாதடா, உன் பொண்டாட்டியும் உன்னையும் என் கையால் தான் நான் சுட்டு தள்ள போகிறேன் பாரு அப்படின்னு கோபத்தில் மாயா கத்திக்கிட்டு இருக்காங்க. நீ செஞ்ச தப்புக்கு தான் இப்போ தண்டனை அனுபவிக்க போற, இன்னுமா உனக்கு புத்தி வரல, பேசாம அமைதியாயிருமாங்கிறாங்க. சார் நான் யாருன்னு தெரியாம என்னை உள்ள தூக்கி வச்சுட்டீங்க, அதனால நீங்க அனுபவிப்பீங்க சார் அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்ற, சரி பார்ப்போம் அப்படிங்கிறாங்க இன்ஸ்பெக்டர். கார்த்தி மயில்வாகனம் ரெண்டு பேரும் பரமேஸ்வரி பாட்டியை வீட்டுல கொண்டு போய் விடுறாங்க. அப்ப பாட்டி சொல்றாங்க, எப்பா கார்த்தி, சாமுண்டீஸ்வரி வேற இன்னும் கோவத்துல தான் இருக்கா, அவங்க அம்மா இறந்ததுக்கான காரணத்தை தெரியாமையே போச்சு, இந்த சண்முகம் மட்டும் உயிரோட இருந்து உண்மையை சொல்லியிருந்தா இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்திருக்கும், அதுக்கு வாய்ப்பே இல்லாம போச்சேப்பான்னு வருத்தப்படுறாங்க பாட்டி. பாட்டி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, இப்பதான் ஒரு சின்ன திருப்புச்சீட்டு கிடைச்ச மாதிரி அத்தையோட அம்மா இறந்ததுக்கான ஒரு தகவல் கிடைச்சிருக்கு, அதை வச்சு நான் எப்படியும் கண்டுபிடிச்சிடுவேன் பாட்டி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கிறாங்க கார்த்தி. ஆமாப்பா கார்த்தி, அந்த சண்முகம் ஏதாவது ஒரு தடையை விட்டுட்டு போயிருப்பான், அதை வச்சு எப்படியாவது நம்ம உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு சாமுண்டீஸ்வரியோட கோபத்தை நம்ம தனிய வைக்கணும்ப்பா, உண்மை என்னங்கிறத நம்ம புரிய வைக்கணும், அது புரியறதுக்கு முன்னாடி இவ வேற தாம் தோம்னு ஆடிக்கிட்டு இருக்கா, என்னதான் பண்றதுன்னு எனக்குன்னு தெரியலப்பா. ஏதோ சண்முகம் வந்து உண்மையை சொன்னா அதுக்கப்புறம் அவன் மனசுல இருக்கிற கோவம் தாபமெல்லாம் தீண்டுடும், உண்மை என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் என்னை மன்னிச்சிடுவான்னு நான் நினைச்சேன், ஆனா அவளோட கோவம் இன்னும் அதிகமாக தான் ஆச்சே தவிர அதை ஆறுறதுக்கான வாய்ப்பே இல்லையே. இந்த துர்காவும் வேற கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா, அந்த கோவத்திலையும் வேற இருக்கா சாமுண்டேஸ்வரி, எப்படி சமாதானம் பண்ண போறேன்னு எனக்கு தெரியலப்பாங்கிறாங்க பரமேஸ்வரி பாட்டி. இதை கேட்ட கார்த்தி சொல்றாங்க, இல்லை பாட்டி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, எதுவாக இருந்தாலும் அத்தை கிட்ட நான் பேசிக்கிறேங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனமும் கார்த்தியும் வீட்டுக்கு போறாங்க. மயில் வாகனம் கார்த்தி கிட்ட சொல்றாங்க, ஏப்பா சகல எதை வச்சு நீ இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்னு கேட்குறாங்க. ஆமாங்க, நான் சண்முகத்திட்ட பேசும்போது அவர் உயிர் விடும்போது கூட சொன்னார், செல்ஃபோன்னு சொன்னார், அந்த செல்ஃபோனுக்கு அர்த்தம் என்னன்னு எனக்கு இது வரைக்கும் இன்னும் புரியல, அவரோட ஃபோன் எங்கே இருக்குன்னு தெரியல, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் முயற்சி பண்ணுறேன், அநேகமாக அந்த ஃபோனில் ஏதாவது ஒரு தடயத்தை விட்டுருப்பாருங்கிறாங்க கார்த்தி. அப்படியப்பா சொல்கிறேன், சரி அவரோட செல்ஃபோன் எங்கே கிடக்கும், அவர் உயிர் விட்ட இடம் கல்யாண மண்டபம், கல்யாண மண்டபத்தில் நம்ம அதை பற்றி கவனிக்காமல் விட்டுட்டோமே, மறுபடியும் சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமாக நம்ம போய் பார்க்கலாமா, அவரோட செல் எங்கே இருக்குது, என்ன நடந்ததுங்கிறத பார்க்கலாமான்னு கேட்குறாங்க மயில் வாகனம். சரி இருங்க யோசிக்கலாம், அதுக்கப்புறம் பார்க்கலாங்கிறாங்க கார்த்தி. மயில் வாகனம் கார்த்தி கிட்ட சொல்றாங்க, அத்தை ஏற்கனவே கோவமா இருக்காங்க, இதுல துர்கா வேற இங்க வந்து இருக்கா, துர்காவும் நவீனும் இங்க இருக்கிற விஷயம் மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சா நிச்சயமா இன்னும் கோவப்படுவாங்க, அதுக்கு காரணம் நீயும் நானும் தான் சொல்லுவாங்களே, என்னப்பா பண்றதுங்கிறாங்க மயில் வாகனம். அதையும் சமாளிச்சுக்கலாம் விடுங்க, அவங்க தான் வீட்டை விட்டு வேண்டான்னு வெளியே விரட்டிட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்க எங்க தான் இருந்தா இவங்களுக்கு என்னங்கிறாங்க. இருந்தாலும் சின்னத்தை சும்மா விட மாட்டாங்கப்பா, அவங்க ஏதாவது ஒன்று சொல்லி நல்லா ஊதி விட்டு கோவத்தை கிளறிக்கிட்டே இருப்பாங்க. அத்தையும் அவங்க சொல்றதை கேட்டுட்டு அப்படியே பாஞ்சுக்கிட்டு நிற்பாங்க. சரி என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம், வீட்டுக்கு போகலான்னு போகிறாங்க. பரமேஸ்வரி கிளவியை எப்படியோ போலீஸில் பிடிச்சி கொடுத்தாச்சு, என்னெல்லாம் சொல்லணுமோ அந்த மாதிரி போட்டு கொடுத்தாச்சு, இனிமேல் கிளவி வெளியே வரவே முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க சந்திரா. சந்திரா அப்பவும் ஒரு ஆசை, சரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி அங்கே என்னதான் நடக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலான்ட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அங்கே ஃபோன் பண்ணி கேட்டால் இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க, இப்போ தான் ரெண்டு பேர் வந்து அந்த கிளவியை வெளியில் எடுத்துகிட்டு போகிறாங்க, மாயான்னு ஒருத்தர் தான் சுட்டு கொண்டு இருக்காங்க, அதனால மாயாவை தான் நாங்கள் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோங்கிறாங்க. இதை கேட்ட சந்திரா அப்படியே துடிச்சு போயிடுறாங்க, பதறி போயிடுறாங்க. என்னது மாயா தான் சுட்டாளா, அவருக்கு இப்படி வேலையை பார்த்தா, அவருக்கு சண்முகத்தை சுட்டா, என்ன காரணம் ஒண்ணுமே புரியலையே, இப்ப கிளவி வேற வெளியே வந்துட்டாளா, ஐயோ இந்த கிளவியை உள்ள வச்சு பழி வாங்கணும்னு நினைச்சோம், ஆனா இந்த டிரைவர் பையன் போய் காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டானே, மாயாவை எப்படி இவன் கண்டுபிடிச்சிருப்பான் அப்படின்னு சந்திராவுக்கு ஒரே குழப்பம் யோசனை. யோசிச்சு பார்த்துட்டு சிவனாண்டிக்கு தான் போன் பண்றாங்க, எங்க ஒரு விஷயம் நடந்திருக்கு தெரியுமாங்கிறாங்க. என்ன சந்திரா எனக்கு ஒன்றும் தெரியலையேங்கிறாங்க. அந்த கிளவியை டிரைவர் பையன் போய் வெளியில எடுத்துட்டு வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் இந்த மாயாவை எப்படியோ அந்த சண்முகத்தை சுட்டு கொண்டான்னு சொல்லி உள்ள தூக்கி வச்சுட்டாங்க, இப்போ மாயா தான் உள்ள கிடக்குறா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் சிவனாண்டி பதறி போயிடுறாங்க. ஐயோ சித்தப்பு தானே போய் மாயாவை தட்டி விட்டு சண்முகத்தை சூட் பண்ணா மாயா, ஒருவேளை மாயா நம்ம சித்தப்பாவையும் போட்டு கொடுத்துருப்பாளான்னு சிவனாண்டி ஒரு பக்கம் பதறாங்க. சந்திரா அப்படியா சொல்ற, நானும் சித்தப்பாவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் மாயா கிட்ட என்ன நடந்ததுன்னு விசாரிக்கிறோம், அதுக்கப்புறமா உனக்கு நான் ஃபோன் பண்றேன் சந்திரா, நீ போனை வையின்னு சிவனாண்டி போனை கட் பண்றாங்க. சரிங்க பார்த்து பத்திரமா போயிட்டு சீக்கிரமா வந்துருங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க சந்திரா. சரி சந்திரா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி முத்துவேலுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க சிவனாண்டி. இதை கேட்ட முத்துவேலு பதறி போயிடுறாங்க. ஐயோ அந்த இடத்துல நான் தாண்டா இருந்தேன், என்ன போட்டு கொடுத்துருப்பாளா இந்த மாயா அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை இது வரைக்கும் உங்க பேர் தகவல் வரவே இல்லை, என்ன நடந்ததுன்னு நேரடியாக நாம போய் விசாரிக்கலாமான்னு கேட்குறாங்க சிவனாண்டி. சரி வா மவனே, மாயா என்னை காட்டி கொடுக்காத வரைக்கும் சந்தோஷம், நம்ம என்னன்னு போய் பார்க்கலாம், இல்லைன்னா அவளை ஜாமீனில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முத்துவேலன் சிவனாண்டியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. அங்கே மாயாவை போய் பார்க்குறேன்னு சொல்லி பார்க்குறாங்க. மாயா பதறாங்க. இங்கே பார்த்தீங்களா, நீங்கள் செஞ்ச காரியத்துக்கு இப்போ நான் தான் மாட்டிக்கிட்டேன், நான் ரேவதியை தான் குறி வச்சேன், ஆனால் நீங்கள் வந்து தட்டி
தட்டி விட்டதால அந்த சண்முகம் மேல பட்டுருச்சு. இப்ப சண்முகம் உயிரோட ரேவதியை போட்டு தெளிந்தா என் மனசு ஆறி இருக்கும். ஆனா தேவையில்லாம அந்த சண்முகத்தை சுடும்படி ஆயிப்போச்சுங்கிறாங்க. நீ ஒன்றும் பயப்படாத மாயா, உன்னையும் நான் வெளியே எடுக்கிறேன். அந்த சண்முகத்தை போட்டு தள்ளுறதுக்கு தான் நான் வந்து அந்த சண்முகம் செத்ததுனால எனக்கு நல்லது அப்படிங்கிறாங்க முத்துவேலு. உங்களுக்கு என்ன நல்லதுங்கிறாங்க. அதெல்லாம் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா உனக்கு எப்படியோ நான் வெளியே எடுத்துருவேன், நீ தைரியமா இரு அப்படின்னு முத்துவேலு சிவனாண்டியும் மாயாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. சந்திரா அங்க நடந்தது எல்லாம் கேட்டுட்டு அக்கா அக்கான்னு அலறிக்கிட்டு வராங்க. இது பார்த்த சாமுண்டீஸ்வரி, ஏ சந்திரா என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி பதறிக்கிட்டு வர அப்படின்னு கேட்குறாங்க. அக்கா என்ன நடந்தது தெரியுமா, உன் அருமை மாப்பிள்ளை டிரைவர் மாப்பிள்ளை இருக்கானே, அவன் அந்த கிழவியை ஜாமீன்ல வெளியே எடுத்துட்டு வந்துட்டாங்கிறாங்க. இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி, என்னடி சொல்ற அப்படின்னு கேட்கவும், ஆமாக்கா அந்த கிழவினால தான் இவ்வளவு பிரச்சனையும் வந்தது. அவளை கொஞ்ச நாளைக்கு கொண்டு உள்ள வச்சா சரியா போயிடுன்னு நினைச்சோம். ஆனா இந்த டிரைவர் மாப்பிள்ளை போனதும் எப்படியோ அந்த கிழவியை வெளியே கொண்டு வந்துட்டாங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி, அவர் எப்படி வெளியில எடுத்துட்டு வர முடியும், அந்த ஏட்டையா இறந்தது என்ன சாதாரண விஷயமா, அந்த கிழவி கூட்டிகிட்டு வந்ததுனால தானே அந்த சண்முகம் செத்தாரு. அது அவ்வளவு சீக்கிரமெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுருக்க மாட்டாங்க. அநேகமா அந்த கிழவி பேர்ல இருக்கிற கேஸும் விடியாது. நிச்சயமா அந்த கிழவி பேர்ல கேஸ் இருக்குண்டி, ஆனா நீ தான் தப்பா சொல்றேங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி. ஐயோ அக்கா, நான் எவ்வளவு தடவை சொன்னாலும் உன் மருமகனுக்கு நீ எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்க. ஆனா நான் சொல்றது இப்போவாவது கேளுக்கா. என்ன சொன்னானோ ஏது சொன்னானோ தெரியல, போய் கிழவிய வெளியில எடுத்துட்டு வந்துட்டாக்கா, இதோ வந்துட்டார் பாரு, நீயே கேளு அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்றாங்க சந்திரா. அப்பதான் மயில் வாகனமும் கார்த்தியும் உள்ள வர்றாங்க. இந்த பக்கமா ராஜராஜன், ஏ சந்திரா உன்னால பேசாம அமைதியாவே இருக்க முடியாதா, எங்க அம்மா உள்ள இருக்கிறதுல உனக்கு என்ன அவ்வளவு சந்தோஷம், ஏன் எங்க அம்மாவை இப்படி பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது சாமுண்டீஸ்வரிக்கு கோவம் வருது. இதை பாருங்க, சந்திரா சொன்னதுல என்னங்க தப்பு இருக்கு, உங்க அம்மா தான் ஏதோ ஒன்னு உண்மையை நிரூபிக்கிறேன்னு சொல்லி அந்த சண்முகத்தை கூட்டிட்டு வந்து உங்க அம்மா மேல தானே சண்முகம் உயிரை விட்டாரு அப்படின்னு சாமுண்டீஸ்வரி பாட்டி மேலேயே குறை சொல்ற மாதிரி பேசுறாங்க. என்ன சாமுண்டீஸ்வரி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, அந்த சண்முகத்துக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு, அந்த உண்மையை உன்கிட்ட சொன்னா அதனால உன்னோட கோபம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் நீயும் அம்மாவும் ஒண்ணு சேருவீங்கிற ஒரு ஆசையில தானே அம்மா கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா நீ தான் காது கொடுத்தே கேட்க மாட்டேங்கிற. உங்க அம்மா இறந்ததுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருக்குதுன்னு தானே அம்மா அந்த உண்மையை நிரூபிக்கிறதுக்கு இவ்வளவு பாடுபடுறாங்க. ஆனா நீ ஏன் இதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க கார்த்தியும் மயில் வாகனம் வரதை பார்த்துட்டு, சரி சரி பேசாம அமைதியா இருங்க மாப்பிள்ள, இப்ப எங்க போயிட்டு வரீங்கன்னு அதிகாரம் பண்றாங்க சாமுண்டீஸ்வரி. போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டு வரேன்னு கார்த்தி சொல்றாங்க. இதை கேட்ட சந்திரா மறுபடியும் துள்ளி குதிக்கிறாங்க. பாத்தியாக்கா, உனக்கு யாரெல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறியோ அவங்கள தான் இவர் போய் காப்பாத்துறேன்னு போய்கிட்டு இருக்கான் உன் அருமை மாப்பிள்ள. அந்த கிழவிய உனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சிருந்தும் உன் அருமை மாப்பிள்ள அந்த கிழவிய போய் காப்பாற்றி கூட்டிட்டு வந்திருக்காரு. இது என்னக்கா நியாயம், இதே வீட்டுல இருந்துகிட்டு அந்த கிழவிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா இது உனக்கு சவால் விடுற மாதிரி இல்ல இருக்குங்கிறாங்க சந்திரா. ஏ சந்திரா, நீ அடங்கவே மாட்டியான்னு ராஜராஜன் பேசுறாங்க. பேசாம இருங்க மாமா, நியாயத்தை சொல்றதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சந்திரா சொல்லவும் சாமுண்டீஸ்வரி திரும்பவும் கார்த்தியை தான் கேட்குறாங்க. என் மாப்பிள்ள, போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுக்கு போனீங்க, அந்த கேள்வி எதுக்காக வெளியில கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேட்குறாங்க. அப்ப கார்த்தி சொல்றாங்க, பாட்டி மேல எந்த தப்பும் இல்லை, ஏட்டையா சண்முகத்தை கொன்னது மாயா தான்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது, மாயா எதுக்கு அந்த கல்யாணத்துக்கு வந்தா, அவ எதுக்காக சண்முகத்தை கொல்லணுங்கிறாங்க. அத்தை, அதுக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கு. மாயா வந்தது நம்ம ரேவதியை சுட்டுத்தல்ல, மாயா கூட இன்னொரு பெரிய கேங்கே இருக்கு, அதை சொன்னா இன்னும் அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்க அப்படின்னு சந்திராவை பாக்குறாங்க மயில் வாகனம். சந்திரா ஒன்றும் தெரியாத மாதிரி கையை பேசிக்கிட்டு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மாப்பிள்ளை என்ன சொல்றீங்க, எதுக்காக மாயா வந்து சண்முகத்தை கொல்லணும்னு கேட்குறாங்க. ரேவதியை கொல்ல வந்தவ தான் சண்முகத்து மேல பட்டுருச்சு. ஏதோ ரேவதி அந்த நேரத்துல தப்பிச்சிட்டா. ஆனா இந்த மாயா ரேவதி மேல கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கா. மகேஷை காணாங்களேங்கிறக்காக நம்ம தான் அவளை கடத்தி வச்சிருக்கோம்னு நினைச்சுக்கிட்டு இப்ப ரேவதியை கொல்லருக்கு இவ இப்படியெல்லாம் திட்டம் போட்டு வந்திருக்காங்கிறாங்க. இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிடுறாங்க. ஐயோ, என்னது இவ்வளவு கொடூரமானவளா இந்த மாயா, மகேஷ் தான் எங்க இருக்கானே நமக்கே தெரியாது. அப்படி இருக்கும்போது அவனை எப்படி நம்ம இவன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறது, இவ எதுக்காக இப்படி தப்பு தப்பா நினைச்சிட்டு நம்மளை கண்ணு வச்சிட்டு இருக்கா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்கவும், அதுதான் இப்போ எப்படியோ தப்பு பண்ணிட்டு இப்போ பாட்டி மேல பழிய தூக்கி போட்டுட்டா, இப்போ ஏதோ எல்லாமே நிரூபிச்சதுக்கு அப்புறம் இப்போ மாயாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு கார்த்தி சொல்றாங்க. அதை கேட்ட சாமுண்டீஸ்வரி, நல்ல வேலை மாப்பிள்ளை, உண்மையை நிரூபிச்சிட்டீங்கன்னு சந்தோஷப்படுறாங்க.